السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, அல்ஹம்துலில்லாஹ், நாம் நேற்றைய பாடத்தோடு சூரத்துல் கத்ருடைய சூறாவை நிறைவு செய்துவிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் ஒரு புது சட்டத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். மாணவர்கள் கவனமாக பாடத்தை கவனியுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். த இக்லாப், அரபியில் இக்லாப் என்று சொல்லுவார்கள். இது எந்த சட்டம் என்று சொன்னால், நூன் சாக்கின், அதாவது நூனிற்கு மேல் சுக்கூன் இருக்கும், அதற்கு நூன் சாக்கின் என்று சொல்லப்படும். இந்த நூன் சாக்கினிற்கு அடுத்த எழுத்து பா இருக்கும். நூன் சாக்கினிற்கு அடுத்த எழுத்தில் பா இருக்கும். இவ்வாறு இருந்தால் இதை இக்லாபுடைய சட்டம் என்று சொல்லப்படும். இதை எவ்வாறு ஓத வேண்டும் என்று சொன்னால், இந்த நூன் சாக்கின் இருக்கிறது, இது மீமாக மாறிவிடும். அதாவது நூன் சாக்கினை மீம் சாக்கினாக நாம் ஓத வேண்டும். உதாரணத்திற்கு என் என்று படிக்க வேண்டிய இடத்தில் எம் என்று படிக்க வேண்டும். மேலும் இஹ்ஃபா மற்றும் குன்னா செய்து எம் என்று நாம் இஹ்ஃபா மற்றும் குன்னா செய்து படிக்க வேண்டும். இந்த சட்டம் எப்பொழுது வரும் என்று சொன்னால், இந்த நூன் சாக்கினிற்கு அடுத்த எழுத்து பா இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் இந்த நூன் சாக்கின் மீம் சாக்கினாக மாற்றி ஓத வேண்டும். இதற்கு தான் இக்லாப் என்று சொல்லப்படும். யம்பூ அன், இந்த என் என்பது எம் என்று மாறிவிடும். ஏனென்று சொன்னால் அடுத்த வார்த்தையில் பா இருக்கிறது. எனவே எம் அதுவும் அழிச்சி குன்னா செய்து இஹ்ஃபா செய்து ஓத வேண்டும். யம்பூ அன், இது நமக்கு தெரியும், பூ வாவ் மத்தா, அன் யம்பூ அன். அடுத்த வார்த்தை பி த இம். இந்த இடத்துல நூன் சாக்கின் இருக்கிறது, நூனுக்கு சுக்குன் இருக்கிறது. அடுத்த வார்த்தையில் அடுத்த எழுத்து பா இருக்கிறது. எனவே இதை மீம் சுக்குனாக மாற்றி ஓட வேண்டும். பி பிதம் பி ஹிம், பிதம் பி ஹிம். இதுக்கு தான் இக்லாப் என்று சொல்லப்படும். அடுத்த வார்த்தை மீ இன் மின் என்று இருக்கிறது. ஆனால் அடுத்த எழுத்து பா இருப்பதால் இதை மீம் சுக்கூனாக மாற்றி ஓத வேண்டும். அதே போல் குர்ஆனிலும் இதே போல் ஒரு சிறிய மீம் எழுதப்பட்டிருக்கும். அதை வைத்தும் நாம் இது இக்லாப் என்று கண்டுபிடித்து விடலாம். மிம் ப இக் பக் லி பக் லி ஹா, மிம் பக் லி ஹா. இதுதான் இக்லாபுடைய பாடம். மீண்டும் ஒரு முறை, யம்பூஅன் பிதம் பிஹிம் மிம் பக்லிஹா. இன்ஷா அல்லாஹ் மாணவர்கள் இதை தொடர்ந்து ஓதி பாருங்கள். இன்னும் சில உதாரணங்களை நாம் அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.